சர்க்கரை தான் நம்ம உடம்புல கொழுப்பாக சேரும். சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. 16, 17, 18, 6, 14, 15. வணக்கம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட உடற்பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாவம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் hip rotation. ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5:30 to 6:30 இந்த உடற்பயிற்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ 20 minutes ஜாக்கிங் அல்லது வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நான் 20 கவுண்ட்ஸ் ஒரு டைம் பண்ணுறேன். நீங்கள் 20 கவுண்ட்ஸ் 3 செட் பண்ணுங்கள். செகண்டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எல்லா எக்ஸசைஸும் 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். டீ காஃபியில் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. பிளாக் டீயில் சக்கரை போடாமல் குடிச்சு பழகுங்க. வெயிட் லாஸ் தானாக வரும். சர்க்கரை தான் நம்ம உடம்புல கொழுப்பாக சேரும். சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த 4 எக்ஸசைஸும் 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாடி ஸ்ட்ரெச் பண்ண மறக்காதீங்க. பெயினெல்லாம் எங்கேயும் இல்லாமல் பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
ஒர்க் அவுட் முடிஞ்சு ஒர்க் அவுட் அப்புறம் பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அதுவே ஹெவியாக பண்ணி பாடி பெயின் கொண்டு வர வேண்டாம். ஒர்க் அவுட்டில் நம்ம ப்ளட்டு ஃபாஸ்ட்டாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதை ரிலாக்ஸ் பண்ணிடணும். நல்லா ப்ரீத் பண்ணி பண்ணுங்கள். நல்லா காத்தோட்டமான இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிம்முக்கெல்லாம் போகாமல் வீட்டிலேருந்தே இந்த மாதிரி ஒர்க் அவுட்னால நம்ம உடல் எடை வேகமாக குறைச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.